வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல யூனிட் 1 அளவீடுகள். தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது என்ன என்று அழைக்கப்படும்? அளவீடு. தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது என்ன என்று அழைக்கப்படும்? அளவீடு. அளவீடு எத்தனை பகுதிகளை கொண்டது? 2. ஒன்று எண் மதிப்பு, இரண்டாவது அளவீடு. எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். நீளத்திற்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன? ஒரு புத்தகத்தின் இரு விளிம்புகளுக்கு இடைப்பட்ட தூரம், ஒரு கால்பந்து விளையாட்டு திடலில் இரு மூலைகளுக்கு இடைப்பட்ட தூரம், வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம். அடுத்த கொஸ்டின், நீளத்தின் அலகு மற்றும் குறியீடு என்ன? மீட்டர் எம். நீளத்தின் அலகு மற்றும் குறியீடு என்ன? மீட்டர் எம். சிறிய முதல் பெரிய அளவிலான நீளத்தை எவ்வாறு கணக்கிடுகிறோம்? சிறிய அளவீடு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். கட்டிடம் மற்றும் விளக்கு கம்பம் உயரம் மீட்டர். இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு கிலோமீட்டர். சின்ன அளவை என்னன்னு குறிப்போம்? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்னு குறிப்போம். இதுவே கட்டிடம் உயரம்னா அதை மில்லிமீட்டர்ல கணக்கு பண்ண முடியாது இல்லையா? அதனால அதை மீட்டர்ல கணக்கு பண்ணுவோம். இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அதையும் நம்ம மில்லிமீட்டர்லயோ சென்டிமீட்டர்லயோ மீட்டர்லயோ கணக்கு பண்ண முடியாது, ரொம்ப பெரிய நம்பரா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்? கிலோமீட்டர்ல கணக்கு பண்றோம். அடுத்த கொஸ்டின், பின்வரும் அலகுகளை தெரிந்து கொள்வோம். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஸ்கேல் பார்த்துருக்கீங்கல்ல, ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு முன்னாடி 10 பிரிவா குட்டி குட்டியா பிரிச்சிருப்பாங்க, அதுதான் மில்லிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 100ன்னு போட்டிருக்கோம். ஸ்கேலே 100ன்னு போட்டிருந்தா அது 1 மீட்டர் ஸ்கேலு. 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அந்த 1 மீட்டர் ஸ்கேலை 1000 வாட்டி அளந்தோம் அப்படின்னா அதுதான் 1 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின், ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகளை அளப்பதற்கு பொதுவான அலகுகளை ஏற்றுக்கொண்டனர். அதற்கு என்ன பெயர்? பன்னாட்டு அலகு முறை, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அல்லது எஸ்ஏ அலகு முறை. இப்போ ஜானு முழம் அதெல்லாம் ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சிலர் கொல்லமா இருப்பாங்க, சிலர் உயரமா இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய கை அளவுகள் மாறும். அப்ப அந்த முழம் நம்பகமான ஒரு முறைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் முழம் கணக்கிட்டா எல்லாருடைய கை முழமும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. அப்ப எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி பொதுவான ஒரு அளவு முறையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் இந்த பன்னாட்டு அலகு முறை. அடுத்த கொஸ்டின், நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். அப்போ இந்த பன்னாட்டு அலகு முறையில எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப நீளத்துக்கு மீட்டர் தான் கணக்கு பண்ணணும், நிறைக்கு கிலோகிராம் தான் கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்ச அந்த அளவுக்கும் கணக்கெடுக்கும் என்ன பேர் அப்படின்னா அதுதான் எஸ்ஐ அலகு. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளவின் எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்கொயர், பருமன் கன அளவின் எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப். எஸ்ஐ முறையில் பயன்படுத்தப்படும் முன்னொட்டுகள் யாவை? டின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் டி, அது டெசி. டெசி நம்ம பயன்படுத்தும் போது டெசின்னு பயன்படுத்தலாம். அப்போ 1 டெசிமீட்டர் அப்படிங்கிறது 1/10 மீட்டர். அதாவது மீட்டர்ல 10ல ஒரு பங்கு டெசிமீட்டரா. 1/10 பங்கு தான் 10 மீட்டர். அப்போ 1 மீட்டர் ஸ்கேல அதை 10ஆ பிரிச்சிங்கன்னா ஒரு பாகம் தான் 1 டெசிமீட்டர். சி சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனா 1/100 மீட்டர். இப்போ 1 மீட்டர் ஸ்கேல் எடுத்தீங்கன்னா அதுல 100 பிரிவா பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அதுல ஒரு பாகம் தான் சென்டிமீட்டர். எம், ஸ்மால் எம், மில்லி. 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர். நமக்கு மில்லிமீட்டர் தெரியும். 1/1000 1 மீட்டர் ஸ்கேல்ல, இப்போ 1 மீட்டர் ஸ்கேல்ல 100ஆ பிரிச்சிருக்கிறது சென்டிமீட்டர். இப்போ 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொன்றிலையும் 10 என்ன பிரிஞ்சிருக்கும்? மில்லிமீட்டர் பிரிஞ்சிருக்கும். அப்ப அந்த ஒரே ஒரு பாத்திரம் எடுத்தோம் அப்படின்னா 1000த்துல ஒரு பங்கு, அதுதான் 1/1000 மீட்டர். அதான் மில்லிமீட்டர். நானோமீட்டர். 1 நானோமீட்டர் அப்படின்னா 1/9 இருக்கும். 9 0 இருந்து அது 1/90 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அளவீடுகள் ஏன் துல்லியமாக அளக்கப்பட வேண்டும்? தோராய அளவிடுதல் என்பது அளவுகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் அறிவியல் கணக்கீடுகளில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அளவீடுகள் ஏன் துல்லியமாக அளக்கப்பட வேண்டும்?
தோராயமாக அளவிடுதல் என்பது அளவுகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் அறிவியல் கணக்கீடுகளில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த கொஸ்டின், துல்லியம் மிக முக்கியம் என்பதற்கு உதாரணம் தருக. பூட்டு மற்றும் சாவி. சாவியினுடைய வளைவை 1 மில்லிமீட்டர் மாற்றினால் கூட பூட்டு திறக்காது. துல்லியம் மிக முக்கியம் என்பதற்கு உதாரணம் தருக. பூட்டு மற்றும் சாவி. சாவியினுடைய வளைவை 1 மில்லிமீட்டர் மாற்றினால் கூட பூட்டு திறக்காது. அடுத்த கொஸ்டின், அளவுகோல் கொண்டு நீளத்தை அளக்க எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? சுழியத்திலிருந்து. அளவுகோல் கொண்டு நீளத்தை அளக்க எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? சுழியத்திலிருந்து. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு என்ன என்று அழைக்கப்படுகிறது? நிறை. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு என்ன என்று அழைக்கப்படுகிறது? நிறை. நிறையின் SI அலகு கிலோகிராம். கி என குறிப்பிடப்படுகிறது. நிறையின் SI அலகு கிலோகிராம். நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை என்ன என்று அழைக்கப்படுகிறது? எடை. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை என்ன என்று அழைக்கப்படுகிறது? எடை. பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு எத்தகவில் இருக்கும்? நேர்த்தகவில் இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை விட எத்தனை மடங்கு குறைவு? 6 மடங்கு. இப்ப இங்க 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா நிலவுக்கு போனா 10 கிலோ தான் இருப்பாங்க. அதான் எத்தனை மடங்கு குறைவு? 6 மடங்கு. நிலவிலும் பூமியிலும் சமமாக இருப்பது எது? நிறை. நிலவிலும் பூமியிலும் சமமாக இருப்பது எது? நிறை. ஒரு கையில் தாளும் மற்றொரு கையில் புத்தகமும் இருந்தால் எது அதிக கனத்தை உணரும்? ஏன்? புத்தகம். தாளின் நிறையை விட புத்தகத்தின் நிறை அதிகம். எனவே அதன் மீது அதிக இழுவிசை இருக்கும். இந்த விசையை கனம் அல்லது பாரம் என்று கூறுவர். மனிதனின் நிறையை கிராமில் கணக்கிட்டால் கிலோகிராமில் கணக்கிடுகிறோம். கிராமில் கணக்கிடாமல் கிலோகிராமில் கணக்கிடுகிறோம். ஏன்? கிராமில் கணக்கிட்டால் மிகப்பெரிய எண்ணாக இருக்கும், அதனால் கிலோகிராமில் கணக்கிடுகிறோம். மிகப்பெரிய அளவினாலான எடையை எந்த அலகில் அளவிடலாம்? டன் அல்லது மெட்ரிக் டன். 1000 மில்லிகிராம் என்பது 1 கிராம். 1000 கிராம் என்பது 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் என்பது 1 டன். 1000 மில்லிகிராம் எவ்வளோ? மில்லிகிராம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நகைக்கடையில் யூஸ் பண்ணுவாங்க. 1000 கிராம் 1 கிலோகிராம். இது காய்கறி கடையில் யூஸ் பண்ணுவாங்க. 1000 கிலோகிராம் என்பது 1 டன். இது வந்து சரக்கு குடோன் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கரும்புலாம் வந்து டன் கணக்கில் தான் ஏற்றுவாங்க. ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிட்டு அந்த பொருளில் எது கணக்கிடப்படுகிறது? நிறை. தெரிந்த நிலையான நிறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படித்தர நிறை. துல்லியமான எடையை கணக்கிட பயன்படும் கருவி எது? மின்னணு தராசு. ஆய்வகங்களில் வேதிப்பொருட்களின் எடையை மிக துல்லியமாக அளவிட பயன்படுவது எது? மின்னணு தராசு. உணவு, மளிகை பொருட்கள், ஆபரணங்கள் ஆகியவற்றின் எடையை கணக்கிட பயன்படுவது மின்னணு தராசு. டிஜிட்டல் தராசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. காலத்தை அளவிட பயன்படுவது கடிகாரம். நாடி துடிப்பின் அளவை கொண்டு காலத்தை எவ்வாறு கணக்கிடலாம்? தோராயமாக. கலீலியோ அப்படிதான் வந்து ஒரு நாடி துடிப்பை வச்சு ஒரு தூரமா இருக்கிற மணிக்கூண்டுல எத்தனை அந்த ஊசல் கடிகாரம் கண்டுபிடிச்ச கதை அதுதான். அவருடைய நாடி துடிப்பு தான் வந்து கணக்கு பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரே டைம்ல வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது, முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும் எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நாடி துடிப்பு வச்சு அவர் பயன்படுத்தினாரு. பட் நாடி துடிப்பை நம்ம யூஸ் பண்றது வந்து தோராயமாக தான் கணக்கு பண்ண முடியும், ரொம்ப அக்யூரேட்டாலாம் பார்க்க முடியாது. நேரத்தை முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட பயன்படுத்திய கடிகாரங்கள் என்னென்ன? பகல் நேரத்தை கணக்கிட பயன்படுத்திய கடிகாரங்கள் என்னென்ன? மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம், தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழல். நேரத்தை துல்லியமாக அளவிட பயன்படுவது எது? மின்னணு கடிகாரம், நிறுத்து கடிகாரம். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி எது? ஓடோமீட்டர். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் கருவி எது? ஓடோமீட்டர். ஓடிக்கிட்டே இருக்கும்போது வேகத்தை கணக்கு பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? 1790 பிரெஞ்சு நாட்டினரால். தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? 16ஆம் நூற்றாண்டு வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால்.
இப்ப நம்ம யூஸ் பண்றோம்ல ஸ்கேல், அதை யாரு கண்டுபிடிச்சாங்க? வில்லியம் பெட்வெல். ஸ்கேல்ல பின்னாடி வில்லியம் பெட்வெல்னு எழுதி வச்சுக்கோங்க. அதனால ஸ்கேல எப்பெல்லாம் பார்க்குறோமோ அந்த வில்லியம் பெட்வெல் வந்து ஞாபகம் வரும் நமக்கு. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தில் என்ன வைக்கப்பட்டுள்ளது? பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி. இது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டான ஒரு கம்பி. 1 மீட்டர் வேணும் அப்படின்னா அந்த கம்பியை போய் அக்யூரேட்டா பார்த்தோம்னா தெரியும். அந்த கம்பியில மட்டும்தான் இருக்கும் 1 மீட்டர்ங்கிறது. அது சாம்பிளா வச்சுதான் உலகத்துல எல்லா மீட்டர் கம்பியும் ரெடி பண்ணியிருக்காங்க. அது எங்க இருக்கு? பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸ்ல. அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன அப்படின்னா எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம். அடுத்த கொஸ்டின், அந்த பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று வைக்கப்பட்டுள்ள இடம் எது? டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம். அந்த நகல் எங்க வச்சிருக்காங்க? டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம். 1 கிலோகிராம் என்பது எதற்கு சமம்? பிரான்சில் உள்ள, இப்போ நம்ம பார்த்தது நீளம் மீட்டருக்கு, அடுத்தது வந்து எடைக்கு பார்க்க போறோம். 1 கிலோகிராம் என்பது எதற்கு சமம்? பிரான்சில் உள்ள செவரஸ் என்ற இடத்தில் சர்வதேச அணைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோக தண்டின் நிறைக்கு சமம். எங்க வச்சிருக்காங்களாம்? பிரான்சில் உள்ள செவரஸ் என்ற இடத்துல வச்சிருக்கிறாங்களாம். எந்த வருஷத்துல வச்சிருக்காங்களா? 1889 இருந்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு கிலோகிராமுக்கு ஈக்குவலான ஒரு உலோக தண்டு அங்க இருக்கு. அதுவும் எதனால ஆனது அப்படின்னா பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையினால் ஆனது. அடுத்த கொஸ்டின், 1 சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் உள்ளன? 10. நம்ம ஆல்ரெடி இதை வந்து பார்த்தோம். 1 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் உள்ளன? 1 மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கோன்னு சொன்னால அதுல பாத்தீங்கன்னா 100 பிரிவுகள். மதிப்பீட்டு வினாக்கள், புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது? அளவு நாடா. 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது எது? 700 சென்டிமீட்டர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு என்ன பெயர்? அளவீடு. சரியான ஒன்றை தேர்வு செய்க. கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எது சின்னது அப்படின்னா மில்லிமீட்டர். மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் பெருசு, சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் பெருசு, மீட்டர்ல இருந்து கிலோமீட்டர் பெருசு. அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. இப்போ அந்த ஒரு கணக்கு பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸ்கேலை வச்சு 0ல வச்சிருக்கோம். இப்போ பாயிண்ட 0ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சைட்ல இருந்து, ஸ்கேலுக்கு சைட்ல இருந்து பார்த்தா சரியா பண்ண முடியாது. இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் சரியா பண்ண முடியாது. கரெக்டா அந்த புள்ளிக்கு நேரம் நம்ம மேல உச்சியில நம்ம கண்ணு இருக்கணும். அப்பதான் அது கரெக்டா அளவிட முடியும். அடுத்த கொஸ்டின், SI அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன? மீட்டர். 500 கிராம் என்பது அரை கிலோகிராம். டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு எந்த அலகால் அழைக்கப்படுகிறது? கிலோமீட்டர். ரொம்ப தூரமா இருக்கிறது என்ன பண்ணுவோம்? கிலோமீட்டர்ல கால்குலேட் பண்ணுவோம். 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் என்பது 5000 மீட்டர். ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். சரி, ஒரு பொருளின் நிறையை வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா? கிலோகிராம்ல நம்ம கணக்கிடலாம். 126 வரை இருக்கும் ஒரு பொருளோட நிறை. ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். தவறு. மீட்டர் அளவுகோலை சுத்தியா வச்சுட்டு இருக்க முடியும்? நம்ம அந்த அளவு நடான்னு சொல்லுவாங்க இல்லையா? வளைஞ்சு இருக்கிறது, அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். கரெக்ட். சரி. முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறையாகும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? முழங்கிறது ஒவ்வொரு கை குட்டையா இருக்கும், ஒவ்வொரு கை நீட்டா இருக்கும். அது வந்து நம்பகமான முறை கிடையாது. தவறு. SI அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சரி. ஆமா, SI அது எதுக்கு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சர்க்கரை, பொது தராசு, எலுமிச்சை சாறு, அளவு ஜாடி. சர்க்கரையை வந்து நம்ம தராசுல கால்குலேட் பண்ணிடலாம். எலுமிச்சை ஜாறு வந்து அளவு ஜாடி. இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொட்டு மருந்தெல்லாம் போடுறோம்ல, அப்போ அளவு ஜாடினா அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு எம்எல் எடுக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து என்னன்னா அது தராசு தட்டுல ஊத்தி பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அடுத்த கொஸ்டின், மனித உயரம் சென்டிமீட்டர், கூர்மையான பென்சில் முனையின் உயரம் மில்லிமீட்டர். மனித உயரம் வந்து அவன் மனிதன் உயரமா இருக்கிறதுனால சென்டிமீட்டர்ல கால்குலேட் பண்ணலாம். ஆனா பென்சில் ரொம்ப குட்டி, அது எத்தனை மில்லிமீட்டர்னு தான் கால்குலேட் பண்ண முடியும் பென்சில்லையே. அதனால எதுல கணக்கு பண்ணலாம்? மில்லிமீட்டர். அடுத்தது பால், பருமன், காய்கறிகள் நிறை. பால் எவ்வளவு இருக்குங்கிறத பருமன் கால்குலேட் பண்றாங்க. காய்கறிகள் எவ்வளவு இருக்குங்கிறத நிறைய கால்குலேட் பண்றாங்க. பொறுத்துக்க. முன்கையின் நீளம்
முழம். ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன். நீளத்தின் SI அலகு மீட்டர். நானோ 10⁻⁻9. காலத்தின் SI அலகு மீட்டர். காலத்தின் SI அலகு வினாடி. கிலோ 10⁻3. முன்கையின் நீளம் முழம். நீளத்தின் SI அலகு மீட்டர். நானோ 10⁻⁻9. காலத்தின் SI அலகு வினாடி. கிலோ 10⁻³ ஏறுவரிசை. முன்னாடி நம்ம ஒண்ணு பார்த்தோம்னா அதே மாதிரிதான். மில்லிமீட்டர்னா சின்னது, அதுக்கு மேல பெருசு எது சென்டிமீட்டர், சென்டிமீட்டருக்கு மேல கிலோமீட்டர், சென்டிமீட்டருக்கு மேல மீட்டர், மீட்டருக்கு மேல கிலோமீட்டர். இது புக்ல இருந்து ஒரு லைன் கூட விடாம நோட்ஸ் எடுத்து அதுக்கு மேல எடுத்த கொஸ்டின்ஸ். நீங்க நம்பி படிக்கலாம். முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நிலவுக்கும் பூமிக்கும் எவ்வளவு நிறை வித்தியாசம்? SI அலகுன்னு ஒண்ணு எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.